தமிழ் தேசியத்திற்கான ஒரு தேவை அரசியலில் இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதற்காக திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார். திரு சீமான் அவர்களுடைய தொடர்ச்சியான அந்த போராட்டத்திற்கு அரசியல் ரீதியாக பலன் கிடைக்காமல் போவதற்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது ஏற்கனவே. ஆனால் தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு நூற்றாண்டுகால அரசியல். இந்திய தேசிய அரசியல் போல், இன்னும் சொல்லப்போனால் இந்துத்துவ அரசியலை போல் நூற்றாண்டுகால அரசியல். அது ஒரு வாக்கு வங்கி அரசியலாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்த ஐயா மாப்போசியெல்லாம் தமிழ் தேசியம். அதுக்கடுத்து தமிழர் தந்தை சி பாதித்தனார் நாம் தமிழர் இயக்கம், இந்த மாதிரி. அதுக்கடுத்து பிற்காலத்தில் இலங்கையில் தமிழர்கள் தனிநாடு கேட்டு போராடிய சூழ்நிலையில் ஐயா பல நெடுமார் அவருக்கு காங்கிரஸில் இருந்து வெளியேறி தமிழர் தேசிய இயக்கம் தொடங்கினார். நானெல்லாம் ஐயா பல நெடுமாறன் கூட நின்ன காலம் இருந்தோம். ஆனால் அது ஒரு வாக்கு வங்கி அரசியலாக முடியலை. அந்த பேரீட்டத்தை செந்தமிழர் சீமான் செஞ்சார். இன்னும் சொல்ல வேணால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 36 லட்சம் வாக்குகள், யாரும் நினைத்து பார்க்க முடியாத நிலை. என்ன அடுத்த கட்ட நகர்வு என்னென்னா, இப்போ இன்றைக்கு இருக்கிற தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் விஜயனுடைய அரசியல் நுழைவு, அது அந்த விஜயனுடைய அரசியல் வருகை இல்லாமல் இருந்திருந்தால் இந்த தேர்தலில் நீங்கள் சொன்ன அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருந்தது. வெற்றி வாய்ப்புனா ஆட்சியே பிடிக்க அப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. இப்போ ஆட்சி அப்படி யாரும் பிடிக்கலையே. அறிஞர் அண்ணாவும் நீண்ட காலம் அரசியல், திராவிட அரசியல் இருந்து 67 தான் 3 தேர்தலுக்கு பிறகு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ சீமான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தும் சரியான கட்டமைப்பு இல்லை. இப்போ நான் தம்பி சீமானோட இருந்தேன், ஒரு 3 ஆண்டு காலம் இருந்தேன். அவர் மேடையில் பேசுவார், அந்த பேச்சு சில இடங்களில் முன்னுக்கு பின் முரண்பாடாகிடுது. முரண்பாடுனா எப்படி சொல்கிறீங்க? இப்போ முரண்பாடுனா இப்போ நான் சொல்கிறேனே, இப்போ அவர் பொதுவாக மேலே உள்ள குற்றச்சாட்டுன்னா, முந்தைய மேடையில் ஒருத்தர் விமர்சிக்கிறது, இன்னொரு மேடையில் திருப்பி ஆதரித்து பேசுறது, அதான் திருப்பி ஆதரித்து பேசுறது, திருப்பி விமர்சிக்கிறது, தேவையில்லாமல் பெரியார் போன்றவர்களை விமர்சிக்கிறது. மறைந்த தலைவர்களை அவங்க மறைந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. இளைய தலைமுறை மறந்து, இப்போ வரலாற்றில் வேணால் படிக்கலாம், ஐயா பெரியார், பெருந்தலைவர் காமராஜன். அப்போ அவங்கள எப்படி விமர்சனம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நிகழ்கால அரசியலில் எதிரும் புதிருமான மாறுபட்ட கருத்து உள்ளவங்கள, கொள்கை முரண்பாடு உள்ளவங்கள நம்ம விமர்சிக்கலாம். ஆக சித்தாந்தத்தின் தோல்வி அல்ல, சித்தாந்தத்தின் தோல்வி அல்ல, சீமான் தனிப்பட்ட எந்த கொள்கையும் தோல்வியை தழுவாது. கொள்கைன்னா 2-3 கொள்கை தானே, பொது உடைமை கொள்கை, தேசிய கொள்கை தானே. அந்த தடுமாற்றம், முரண்பாடு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஸ்டெர்லைட் போராட்டம் தூத்துக்குடி, நான் மாநில ஒருங்கிணைப்பாளர், அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறேன். இப்போ தம்பி நீங்கள் புரட்சின்னு பேசுகிறீங்க, எங்கள் மாவட்ட மக்கள் புரட்சிக்கு தயாராக இருக்கிறாங்க. நம்ம இந்த நாசகார ஸ்டெர்லைட்டுக்கு நீண்ட கால போராட்டம் 1994 தொடங்கப்பட்டது, நிலம் கொடுத்தது அம்மையார் ஆட்சி காலத்தில். ஐயா கலைஞர் ஆட்சியில் ஆலை தொடங்கப்பட்டது. 20 ஆண்டுகள் தான் உடன்படிக்கை. 20 ஆண்டுகள் கழித்து ஆலை மூடி விடுவது. ஆனால் அந்த 20 ஆண்டுகள் கழித்து இப்போ 2014 பிறகு அம்மா மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. அப்போ ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கார். ஒரு சூழ்ச்சியாக அல்லது தந்திரமாக 346 ஏக்கர் நிலத்தை புதிதாக வாங்குறாங்க. ஆலை விரிவாக்கம், ஆலை மூடணும் சட்டப்படி, ஒப்பந்தப்படி, ஆனால் மூடாமல் விரிவாக்கம்னு சொல்லி அதே ஆலையை ஓட்டுவதற்கு 346 ஏக்கர் நிலத்தை வாங்குறாங்க. அதில் குமார் ரெட்டி அப்புறங்கிற 2-3 ஊரெல்லாம் வருது. அதை நான் சொன்னேன், இந்த மாதிரி தெரியலை, இப்போ தான் கொஞ்சமாக செய்தி கசிஞ்சிருக்கு, நம்ம இது எதிர்த்து போராடுவோன்னேன்னாரு. முதல் போராட்டத்தை தொடங்கினது நாம் தமிழர் கட்சி 2017 ஜூன் மாதம் 3ஆம் தேதி. என் தலைமையில் 500 பேர் முற்றுகை போராட்டம். அதில் வெளிப்பு ஏற்கனவே அந்த ஆலைக்கு எதிரான போராட்டம் திடீர்னு வரும், அப்புறம் நீர்த்து போகும், அப்புறம் சமரசம் ஆயிடுவாங்க, அல்லது போராட்டத்தை முன்னெடுக்கிறவர்கள் விலை போயிடுவாங்க. இப்போ நான்லாம் நீண்ட காலமாக போராடிட்டு இருக்கேன். துப்பாக்கி சூடு, அதுதான் சொல்ல வரேன், தீவிரமாக பேசப்பட்டது. அதைத்தான் சொல்ல வரேன். அப்போ முதல்ல தொடங்கினது, அந்த புரட்சியை தொடங்கினது நாம் தமிழர் கட்சி. அது நான் அந்த முற்றுகை போராட்டம் 500 பேரோட நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம். 17 ஜூன் மாதம் 3ஆம் தேதி. நிர்வாகிகளுக்கெல்லாம் தெரியும், இவர் ஒப்புதலோடு தான் நடத்துகிறோம். அதில் வெளிப்படுத்தின செய்தி தான் காட்டு தீயா பரவி எல்லா மக்களும் அதில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாச்சு. அப்புறம் துப்பாக்கி சூடு, அருணா ஜெகதீசன் நான் துப்பாக்கி சூடு, நான் களத்தில் நின்றுருக்கேன், 2 மாதம் சிறையில் இருந்திருக்கேன். ஒரு கட்சியினுடைய மாநில நிர்வாகி 58 நாட்கள் சிறையில் இருந்த ஒரே. என்ன காரணத்துக்காக சிறையில் இருந்தீங்க? யாரு? கலவரசி. அந்த 128 வழக்கு என் மேலே 128 வழக்கு போட்டு என்னைய 2 மாதம் சிறையில் வச்சுட்டாங்க. ஆக இப்போ மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடிய வேலையெல்லாம் சீமான் செய்கிறாரு.
எந்த இடத்துல அவர் தவறு இல்லை சொல்கிறேன். இப்போ அங்கே நான் சிறையிலேருந்து நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக அருணாச்சலகிரீசன் ஆணையத்துக்கு நான் மனு போடுறேன். இந்த போராட்டத்தை நாங்கள் தான் தொடங்கணும், இது வந்து அமைதியாக முடிந்திருக்க வேண்டிய போராட்டம், துப்பாக்கி சூடு நடக்க வேண்டிய தேவையில்லை, சின்ன அதில் பனியமாதா கோயிலில் பேரணி தொடங்குது, பேரணி தொடங்கும் போதே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம் அல்லது தடை விதித்திருக்கலாம், சிறு தடியடி நடந்திருந்தால் பேரணி தடுத்திருக்கலாம், ஆனால் பேரணி அனுமதித்துக்கு தான் தவறு அப்படின்னு சொல்லி நம்ம நாம் தமிழருக்கு தான் தொடங்கணும். இவர் போராட்டத்துக்கு எனக்கும் தொடர்பு இல்லைன்னு போட்டார். எவ்வளோ பெரிய முரண்பாடு வருது. தலைமை ஒருங்கிணைப்பாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர். கைது நடவடிக்கை பயந்தா நான் உள்ள இருந்து போராட்டத்துக்கு சாலையில எனக்கு அந்த உரிமை கோர முடியாது இல்லைன்னு சொல்றாரு. புரட்சிக்கு நடவடிக்கைக்கு பயந்தா அப்படி சொல்றாரு. அதுதான் இப்போ இன்னொரு செய்தி சொல்றேன். இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் துப்பாக்கிச்சூடு நடந்த 3வது நாள் அங்கே வந்தார். நள்ளிரவு 12 மணிக்கு அவர் ரசிகர் மன்ற மாவட்ட தலைவருடைய 2 சக்கர வாகனத்தில் அந்த துப்பாக்கிச்சூடில் மரமடைந்த வீடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்து அவரால் முடிந்த உதவி செஞ்சார். அன்றைக்கே நான் வரவேற்றிருக்கேன், பாராட்டிருக்கேன். அதே போல் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மக்களை சந்திக்க வந்து வானூர்தி நிலையத்தில் கைது செய்யப்படுகிறார். வாகைக்குளத்தில் விமான நிலையத்தில். சீமான் திருநெல்வேலியிலேருந்து வாராரு. காவல்துறை குறிப்பிட்ட இடத்துல தடை விதிக்கு தடை மீறி போகணும்ல, அல்லது கைதாகி வேல்முருகனை போல கைதாகி இருக்கணும்ல. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்கள் கொண்ட நம்முடைய விஜய் அவர்களே அன்றைக்கு தன்னந்தனியாக ஒரு 2 சக்கர வாகனத்தில் அந்த ஊருக்குள்ளே தூத்துக்குடி மாநகரத்தில் போய் வீடு வீடா போய் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு அவரால் முடிந்த உதவி செஞ்சுட்டு வர்றாருன்னா ஒரு கட்சி தலைவர் ஏன் போக முடியலை இல்லையா? அப்போது காவல்துறை நீங்கள் போனீங்கன்னா கைது பண்ணோம்னா கைது பண்ண வேண்டாம், நான் போகலைன்னு திரும்பி வந்துடுறாரு.